வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம விமான நிலையத்தில் நம்ம சென்னையில் இருக்கிற விமான நிலையத்திலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைரக்ட் இன்டர்வியூ வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண உடனே நமக்கு எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸுக்கோ இல்லை ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட்லேருந்து வந்திருக்கு. நம்ம சென்னை ரீஜியனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்குக்கான வேலை வாய்ப்பு இதுதான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34 வேகன்சி கிட்ட வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் என்ன, உங்களுக்கான இன்டர்வியூ என்ன, இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த அப்ளை ப்ரொசீஜர் எப்படி அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு டேட் ஆஃப் டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/2/2024, 2/2/2024 அண்ட் 3/2/2024. நெக்ஸ்ட் மந்த், இப்போ வர மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 இந்த 3 நாள்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்வியூ நடக்கும். ஓகேங்களா? ஸோ எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட், ஏஐ யூனிட்டி அண்ட் காம்ப்ளெக்ஸ் பல்லாவரம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது சென்னை அண்ட் மும்பை 2 இடத்துலையும் நடக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அங்கே போய் உங்களால் அட்டன் பண்ண முடியுறவங்களா இருந்தாங்களே அட்டன் பண்ணலாம், அப்படின்னா நம்ம சென்னை ரீஜனுக்கும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் இது சர்வீஸ் லிமிடெட், இது நம்ம ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th 12th முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? அண்ட் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அதிகப்படியான ஏஜ் ரிலாக்ஸேஷனை பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 28 வயசு வரையும் அப்ளை பண்ண முடியும். ஓபிசி கேட்டகரி அப்படி இருந்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வரையும் ரிலாக்ஸேஷனே கொடுக்குறாங்க. ஒரு 30-32 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலோன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலோன்ஸ் மாதிரி வருது. ஆனால் அலோன்ஸ் எல்லாமே நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய அலோன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஆனால் அதில் அப்புறம் இது குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையும் 10th 12th முடிச்சிருக்கணும். என்சிசி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் ஆர் சர்டிஃபிகேட் செக்யூரிட்டி கோர்சஸ் அண்ட் குட் ஓரல் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் கம்ப்யூட்டர் சிஸ்டமில் ஒரு நாலேஜ் இருக்கணும். அண்ட் ஏதாவது ஒரு டிகிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அண்ட் இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்ஹான்ஸ் சேலரின்னு பார்த்தீங்க அப்படின்னா 27,450 ரூபான்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரியாக வந்து ஒரு பர் மந்த்துக்கு கிடைக்கும். இந்த சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் சேலரி தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான சேலரி இன்னும் நீங்கள் சர்வீஸ் பண்ண எக்ஸ்டெண்ட் ஆகும். அதை பற்றி டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் பிஇடி கண்டக்ட் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் தோசை பிஇடி பிஎஸ்டி அண்ட் பிஇடி அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கான அதாவது போஸ்டிங்கான ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும். இது வாக்கின் இன்டர்வியூ தான். ஓகேங்களா? அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அப்ளை ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கான அப்ளை ப்ரொசீஜருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் வரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீஸ் சார்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணும்போது பே பண்ணுறது கிடையாது. நம்ம இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் ஃபில்அப் பண்ணி அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்ற நம்ம ஏர்போர்ட் ஏஇ சர்வீஸ் லிமிடெட் அப்படின்ற பேரில் ஒரு டிடி 500 rupees ஏதோ ஒரு பேங்க்கில் டிடி எடுத்துகிட்டு போகணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்க்கும் இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஒன்லி ஓபிசி கேட்டகரிக்கும் அண்ட் ஜெனரல் கேட்டகரிக்கு மட்டும்தான் 500 ரூபாய் ஃபீஸ். ஓகேங்களா? இதுவும் நீங்கள் டிடி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். ஆனால் அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நம்மளோட டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் போய்ட்டு உள்ளே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் எல்லாமே எலிஜிபிளாக இருக்கீங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டும் நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த பிடிஎஃப்ல அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். இந்த பிடிஎஃப்கான லிங்க் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பிரிண்ட் அவுட் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஃபார் ஆஃபீஸ் யூஸ்ன்ற ஓன்லின்றது வந்து நீங்கள் எதுவும் ஃபில்அப் பண்ண தேவையில்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் எந்த எதுவும் நீங்கள் ஃபில்அப் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஃபார்மெட் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கரெக்டாக பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து
பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் போஸ்ட் ஆஃப் அப்ளைட் ஃபார் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் செலெக்ஷன் ஸ்டேஷன் சென்னை ஸ்டேஷன் அப்படின்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அண்ட் ஃபுல் நேம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் ஃபில்அப் பண்ணணும். அண்ட் ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் அண்ட் பிளேஸ் ஸ்டேட் ஆஃப் பர்த்னு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் என்ன அட்ரஸ் அதுக்கப்புறம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பின்கோடு, அதுக்கப்புறம் ஸ்டேட், அதுக்கப்புறம் உங்களுடைய டெலிஃபோன் ஆர் எஸ்டி கோட் அண்ட் மொபைல் நம்பர் ஏதோ ஒன்று கொடுத்துருங்க. இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. அண்ட் ஜென்ரல் மேலாக ஃபீமேலாக டச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அன்மேரிடா மேரிடான்னு கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷனாலிட்டி என்ன அப்படின்றத கொடுங்க. அதுக்கப்புறம் ரீஜியன், அதுக்கப்புறம் மதர் டங் என்ன, அதுக்கப்புறம் உங்களுடைய பேன் நம்பர், ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் சப்காஸ்ட் உங்களோட கேஸ்ட் ஓபிசினா ஓபிசி, அப்படின்னா எஸ்சினா எஸ்சி, எஸ்டினா எஸ்டி அப்படின்னு கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெதர் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா எஸ்ஆர் நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் போலீஸ் சர்வீஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எஸ்ஆர் நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் டென்த்து என்ன யூனிவர்சிட்டியில் முடிச்சு ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு, டேட் ஆஃப் மந்த் எப்போ இயர் முடிச்சிங்க, அதுக்கப்புறம் அண்ட் உங்களோட டியூரேஷன் எத்தனை வருஷம், அண்ட் பர்சன்டேஜ் என்ன, அதுக்கப்புறம் 12th அதே மாதிரி ஃபில் பண்ணிடுங்க. கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூஜி ஃபில் பண்ணிடுங்க. அது பிஜி முடிச்சிருந்தாலும் பிஜி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்சி சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் என்சி சர்டிஃபிகேட்டை ஃபில்அப் பண்ணிடுங்க. ஓகேங்களா. உங்ககிட்ட என்ன இதில் கொடுத்துருக்க என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் இதில் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் கடையில் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த போஸ்ட்டுக்கும் எதுலையும் அப்ளை பண்ண தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் வாக்கிங் என்ட்ரி 1, 2, 3 இந்த டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி அந்த இடத்துக்கு டேரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடும். கூட ₹500 டிடி எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா. அண்ட் இதுக்கான உங்களோட மதர் டங் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில்டு ட்ரைனிங் சர்டிஃபிகேட் ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் இந்த இடத்துல ஃபில்அப் பண்ணிக்கோங்க. என்சிசி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ்ஆர் நோ கொடுத்துருங்க. அண்ட் இன்கோஸ் இதில் கொடுத்துருக்க மாதிரி எல்லா இதுவும் உங்ககிட்ட இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஆல்போ சர்வீஸ், சிஸ்டர் கம்யூனிகேஷன்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே கம்ப்ளீட்லி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிளேஸ் டேட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் போட்டுட்டு அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுல. அண்ட் கூட என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும். ஓகேங்களா. ஸோ ஏதோ ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது, எல்லாமே அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. நீங்கள் கூடவே போகும்போதே இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவீங்க இல்லையா, அப்போவே இதெல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து கூட அட்டாச் பண்ணி அப்படியே டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிருங்க. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு டிடி எடுத்துருப்பீங்களா, அதை எடுத்துகிட்டு போயிருங்க. அப்புறம் ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட் 10th 12th, அதுக்கப்புறம் கிராஜுவேஷன், அப்புறம் பிஜி எதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல், அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன், என்சிசி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் சீனியர் சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தால் எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கான நேஷனாலிட்டி பேன் கார்டு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் இன்கம் அதாவது இன்கம் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அதோட ஜெராக்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காப்பி ஆஃப் த பாஸ்போர்ட் சைஸ் வேலிடிட்டி 2020 onwards. ஓகேங்களா. நீங்கள் எதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 month முன்னாடி இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஓபிசி சர்டிஃபிகேட் ஃபார்மேட், இந்த சர்டிஃபிகேட் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டில் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிருங்க. இதுக்கும் அப்ளை பண்ணி இப்போவே 3 நாளில் வந்துடும். அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதை அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டிக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். இதை பற்றி முழுமையான தகவல் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அண்ட் எப்படி போகணும் அப்படின்றத ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் மெசேஜோ இல்லை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட எல்லா குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒன்றுத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு போஸ்டிங்காவது உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2024 கண்டிப்பாக நம்மளால் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக வந்து பார்த்திங்க முழு முயற்சியோட ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களால் யூனிஃபார்ம் போட முடியும். ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கான கடுமையான உழைப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போட்டுக்காங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. And இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் அப்டேட்ஸ் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.